இது இந்த சீரிஸோட பார்ட் 6 வீடியோ. தயவு செய்து இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட பார்க்கலாம். தயவு செய்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். போன எபிசோட லாஸ்ட் சீன்ல யாகிமாரோட கால அந்த சாத்தம் சாப்பிட்டுருக்கும். அதுக்கு பதிலா யாகிமாருக்கும் அவனோட குரல் வளம் திருப்பி கிடைச்சிருக்கும். டொரோரோ யாகிமாரோ அந்த நிலையை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். பயந்தும் போயிடுறான். ரத்தம் வேற ஓவரா ப்ளீட் ஆயிட்டு இருக்க. அப்படியே யாகிமாரோ அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு கூட்டு போக விடிஞ்சு போயிடுது. மியோவோ வேலையை முடிச்சு திரும்பி வர அங்க இருக்க சின்ன பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட மியோ வேற பதறி போய் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாகிமாரோ ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கான். பத்தாவதுக்கு அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. அவளும் துணி எடுத்து ஒத்தரம் கொடுத்து ஹெல்ப் பண்றா. அங்க இருக்க ஒரு சின்ன பையனும் மியோ நீ போய் தூங்கு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்ல மியோவோ இது ஒண்ணு எனக்கு பழகி போன விஷயம் தான், நீங்க முடிஞ்சாச்சு சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல அவ கையில அடிபட்டிருக்கத டொரோரோ பாத்துறான். அப்போ கேம்ப்ல இருக்க சோல்ஜர்ஸ் தான் மியோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அப்படியே யாகிமாரோ மியோ டொரோரோவோ செமையா கோவப்படுறான். ஆனா அந்த கோபமோ சாத்தா மேலேயோ இல்ல அந்த கேம்ப்ல இருந்தவங்க மேலேயோ இல்ல, நம்ம வாழ்ற இந்த ரியாலிட்டி மேலதான். அது ஏன்னு சொல்லிட்டு நான் எபிசோடோட கடைசியில சொல்றேன். அந்த கோபத்தை ஒரு கல்லு மேல காட்டுறான் டொரோரோ. இவன் கோவப்படுறத பாக்குறது சின்ன பையனும் நீ கவலைப்படாத யாகிமாரோ கூடி சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றான். இருந்தும் டொரோரோ சோகமா இருக்க உனக்கு ஒண்ணு சொல்லவா, என்னோட மியோவோட இங்க இருக்க பசங்களோட ஒரு ஆசையே என்னன்னா ஒரு பெரிய தங்க நிற பயிர் சொல்ல, அதுவும் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் வளர்க்கணும். அங்க இருக்க ஒரே வேலை என்னன்னா சாப்பிடுறது மட்டும் தானா. அங்க பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பசிங்கிற ஒரு வார்த்தையை கதைகள்லயும் புராணத்திலையும் தான் கேட்டிருக்கணுமா. அப்படி ஒரு இடத்த வளர்க்கணுங்கிறதா இவங்களுக்கு இருக்க ஒரே ஆசையே. இதை கேட்கிற டொரோரோ அப்படியே பிரமிச்சு போயிடுறான். அவனோட மைண்ட் செட்டே அப்படியே மாறி போயிடுது. கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல இந்த பையனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாவம் கையில் பசி வேற, இவனோட அதிகபட்ச ஆசையே ஒருவேளை சோறா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. ஆனா அவனோட ஆசை எவ்வளவு பெருசுனா ஒரு நாட்டோட ராஜாங்க, அதாவது சொல்லணும்னா டைகோக்கே இந்த மாதிரி ஒரு ஆசை தான் இருந்திருக்கும். ஆனா அவராலே முடியாதனால தான் அந்த டீல் எல்லாம் போட்டிருப்பாரு. ஒரு அடிமட்ட பையனுக்கு, அதாவது ஊனமுற்ற பையனுக்கு அவனோட ஆசை வந்து அந்த நாட்டு ராஜாவோட அளவுக்கு இருந்திருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவுதான் அடிமட்டத்துல இருந்தாலும் அவங்களாலே ஒரு காலத்துல மேல வர முடியும். நம்மள சுத்தி என்னதான் அன்ஃபேரா இருந்தாலும் நம்ம அதை நினைச்சு தோண்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு புரிஞ்சுக்கிறான். இது உங்களுக்கும் பொருந்தும். அப்படியே இங்க டைகோவை காட்டுறாங்க. அவரு போரு கிளம்பிட்டு இருக்க டாகோமாரோ நானும் வரேன்னு சொல்றான். நீ ரொம்ப சின்ன பையன், போருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல சாகா கிளான் ரொம்பவே சின்ன கிளான், என்கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே அவங்க அடிச்சிருவேன்னு சொல்றான். நீ போர்க்காலத்தை ரொம்பவே அலட்சியமா நினைக்கிற, உனக்கு என்ன மெச்சூரிட்டி பத்தலன்னு சொல்றாரு. அவனும் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்களும் நோன்னு சொல்லிடுறாங்க. டாகோமாரோ அவங்க அம்மா அவனை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறான். பிகாஸ் அவன் சின்ன வயசுல அவன் என்னத்தான் அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் அவங்க அம்மா மூஞ்சிலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வராதான். அவங்க பண்ற ஒரே விஷயம் என்னன்னா அந்த புத்தர் சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதான். அவங்க என்னெல்லாம் அந்த புத்தர் சிலையிலே இருக்கு, சம்திங் என்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கன்னு டாகோமாரோ நினைக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம யாகிமாரோவை காட்டுறாங்க. அவன் வந்து நடக்க ட்ரை பண்றான், பட் முடியல, தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். யாகிமாரோ உனக்கு ஒன்றும் ஆகலே அப்படின்னு சொல்லிட்டு மியோ படுக்க வைக்கிறா. அப்போ யாகிமாரோக்கு ஆறுதலா, யாகிமாரோ உனக்கு குரல் வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எங்க சொல்லவே இல்லை, எனக்காக 2 வார்த்தை பேசுன்னு சொல்றான் மியோ. அவன் மாட்டேன்னு சொல்லி தலையாட்ட ஏன்னு கேட்டா அவன் காதை 2ஐயும் பொத்திக்கிறான். மியோக்கு ஸ்டார்டிங்ல ஒன்னும் புரியலனாலும் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. காய்ஸ் ஆக்சுவலா அவன் பேசுறது அவனுக்கே சவுண்டா இருக்காங்க. சரி சரின்னு சொல்லிட்டு மியோவோ என் பாட்டு உனக்கு பிடிக்கல நான் பாறேன்னு சொல்றா. டொரோரோவோ இந்த வயசானவரோ மறைஞ்சு இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த வயசானவரோ இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி டொரோரோட்ட அந்த வயசானவரோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு யாகிமாரோ ஒரு குகை மாதிரி, அந்த குகைக்குள்ள முயலும் இருக்கலாம் மான்ஸ்டரும் இருக்கலாம்னு சொல்றாரு. இந்த விஷயத்த சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப, ஆனா அவர் எதை மீன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னா இவராலே ஆன்மாவோட சோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா. சோ இவரு வந்து யாகிமாரோட சோலை பார்க்கும்போது வெள்ளையும் ரெட்டிஷும் கலந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா எப்பெல்லாம் மியோவோட சாங்க கேட்கறானோ அப்ப அந்த சாத்தானோட ரெட் கலர் வந்து மறைஞ்சு போயிருந்தா நோட் பண்ணிருக்காரு. அப்படியே நம்ம டைகோவோட படைய காட்டுறாங்க. அங்க இருக்க பட தளபதியோ நம்ம சாக்கா கிளைனா மறைமுகமாக தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அதுக்காக அந்த படைத்தலைவரோ நிறைய சோல்ஜர்ஸ ஸ்பையா அந்த சாக்காய் கிளானுக்கு அனுப்புறாங்க. கரெக்டா சொல்லணும்னா சாக்காய் கிளான் இருக்கிறதுல தான் இவங்களும் தங்கிட்டு இருக்காங்க. மியோவோ கரெக்டா வேலைக்கு கிளம்ப வேலைக்கு போகும்போது நம்ம டொரோரோவை பாக்குறா. நம்ம பண்ற வேலை டொரோரோக்கு தெரியும் சொல்லிட்டு இவளுக்கும் தெரியும். டொரோரோ ஷாக் ஆகி நான் வேணுங்கிறதுக்காக பாக்கல அப்படிங்கிறான். பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல, நான் அந்த வேலையை இந்த குழந்தைகளுக்காக தான் பாக்குறேன் அப்படிங்கிறா. ஆக்சுவலா சொல்லணும்னா இவ ஆச்சரியப்படுறா. ஏன்னா டொரோரோக்கு இந்த வயசுலயே அந்த தொழிலை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு. இப்பதான் டொரோரோ ஒரு விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இவனும் இவங்க அம்மாவும் பசியில பல ஊர் டிராவல் பண்ணிருக்காங்களாம். ஆனா என்னதான் பசியா இருந்தாலுமே அவங்க அம்மா அந்த தொழிலை மட்டும் பண்ணவே இல்லையா. ஒன்னு சொல்லவா, உண்மையிலே உங்க அம்மா கிரேட்னு சொல்ல ஆமா எனக்கு தெரியும், ஆனா எங்க அம்மா எந்த ஒரு தொழிலை பண்ணவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ கடைசியில இறந்தது அந்த மாதிரி தான். இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு டொரோரோவால அழுகை அடக்க முடியல, தேம்பி தேம்பி அழுகிறான். அழுகையெல்லாம் அடக்கிட்டு எனக்கும் அந்த தங்க நிற பைசோல எப்படி இருக்கணும்னு பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையா இருக்குங்கிறான். இதை கேட்டதும் சின்னதா மியோ ஒரு ஸ்மைல் பண்றா. ஆனா டொரோரோ ஒரு பேக் ஸ்டோரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா அதை வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். அப்படியே இங்க யாகிமாரோ அவனுக்காக ஒரு மரக்கால் செஞ்சுக்கிட்டு
அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க வந்து சின்ன குழந்தைங்களாம் உன்ட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட கத்திங்க இருக்கு. அந்த கத்திங்க எல்லாமே போர்ல இறந்து போனவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட கத்திங்க. இங்க மியோவோ வேலைக்கு போக அவளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனா அதான் பெருசா கண்டுக்கல. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா டைகோவோட படையில இருந்து சில பேர் ஸ்பையா இருக்க வந்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒருத்தவன் தான் இவளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க எல்லாம் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டொரோரோக்கு மட்டும் முழிப்பு வந்துருது. யாகிமாருவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாகிமாருன்னு கத்தி பார்க்கறான். அப்போ ஒருவேளை அவன் சாத்தான் அடிக்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு யாகிமாருவை தேடி கிளம்புறான். இங்க யாகிமாருக்கும் அந்த சாத்தானுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தா மியோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள ஒரு சின்ன பையன் டொரோரோவும் யாகிமாருவும் அங்க போயிருக்க விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற மியோ பயங்கரமா ஷாக் ஆகி வேகமா ஓடுறா. அவ ஆல்ரெடி சொல்லியிருப்பா தயவு செய்து இந்த நிலைமையில வந்து சண்டை போட போகாதன்னு. அப்படியே சில போர் வீரர்கள்லாம் இந்த இடத்துக்கு வரதை காட்டுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம யாகிமாருவும் அந்த சாத்தானையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. முன்ன மாதிரியே அந்த சாத்தா வந்து யாகிமாரோட காலை கடிக்க, ஆனா இந்த தடவை தலைவன் எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்கான். அந்த காலுக்கு பதிலா ஒரு கத்தியை செட் பண்ணி அந்த சாத்தானோட தலையை துண்டா வெட்டிடுறான். இங்க யாகிமாரோவை பார்த்ததும் டொரோரோ பயங்கரமா கோவப்படுறான். ஆனா யாகிமாருக்கும் அவனோட கால் திருப்பி கிடைச்சிருது. சரி விடுன்னு சொல்லிட்டு டொரோரோ அவன் கோவத்தை விட்டு ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடத்த தூரத்துல இருந்து பார்த்தா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்களை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. மியோ வந்து 2 கேம்ப்லயும் வேலை செஞ்சுட்டு இருந்ததால அவ ஒரு ஸ்பையா தான் இருப்பான்னு சொல்லி இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க டொரோரோ வந்து பார்க்க அந்த இடமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் இந்த சோல்ஜர்ஸ் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நம்ம இங்க பார்த்த குழந்தைங்க எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. ஆல்மோஸ்ட் அங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே இறந்து போயிட்டாங்க. மியோவோ இறக்க நிலைமையில இருக்க அவ கஷ்டத்துல பாடுற பாட்டா பாடிக்கிட்டு இருக்கா. இங்க டொரோரோக்கு ஒண்ணுமே புரியல. மியோவை பார்த்து ஓடி வரான். ஆனா அங்க இருக்க ஒரு சோல்ஜர் நீ உங்க கேங்ல ஒருத்தன் தானு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். காய்ஸ், இதுதான் டொரோரோ கோவப்பட்ட அந்த ரியாலிட்டி. இதை தான் நானும் அன்ஃபேர்னு சொல்றேன். இங்க இருக்க குழந்தைங்கலாம் ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸை இழந்து அவங்களோட உடல் உறுப்பெல்லாம் இழந்து பசியில இருந்தப்ப யாருன்னே தெரியாத மியோ வந்து இந்த குழந்தைகளுக்காக பண்ணக்கூடாத தொழிலை பண்ணி அதுல வந்து கொஞ்சம் காசை வச்சு ரொம்ப இல்லைனாலும் ஏதோ சந்தோஷமா இருந்தாங்க. இந்த குழந்தைங்க டிஃபன் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா அப்படியே இந்த சோல்ஜர்ஸை பார்த்தா ஸ்வாடு ஆர்மர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அதாங்க எப்பயும் நடக்கிறதா. அந்த ஸ்ட்ராங்கா இருக்கவன் வீக்கா இருக்கவனை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறது. அந்த சோல்ஜர்ஸ் அந்த குழந்தைங்க எவ்வளவு வீக்குன்னு சொல்லி அவங்கள கொண்டு காட்டுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த உலகம் எவ்வளவு ஒரு அன்ஃபேரான விஷயங்கிறத காட்டுறாங்க. அப்படியே அங்க இருந்த ஒருத்தவன் நம்ம டொரோரோ கொல்ல வர அவன் கை அப்படியே துண்டாய் விழுகுது. அவன் வலியில துடிக்கிறான். அப்படியே யாகிமாரு அங்க இறந்து கிடக்கிற மியோவை பாக்குறான். அவன் ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைனாலும் அவன் உள்ள ஏதோ ஒன்று உணர்றான். அந்த ஃபீல் வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு. அவனுக்கு கால் போயிருந்தப்போ கூட இந்த அளவுக்கு பெயின் இல்ல. அப்படி எந்த விஷயத்த தான் ஃபீல் பண்றான்னு பார்த்தா ஆக்சுவலா அது கோபங்க. ஆமாங்க, நான் சொன்னது உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் அவனோட கோபத்தை உணர்றான். இது வரைக்கும் யாகிமாரோ எத்தனையோ சாத்தான் மான்ஸ்டரை போட்டு தள்ளியிருப்பான். ஆனா அது மேல உள்ள வெறுப்புலயோ கோபத்திலயோ இல்லைங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கறிக்கடைக்காரர் ஒரு ஆட்டு மேல உள்ள கோபத்திலேயே அதை வெட்டுறாரு. அவரு பிழைக்கணும். அது மூலயமா அவருக்கு ஒரு லாபம் இருக்கு. அதே மாதிரி தான் யாகிமாரோ அவனோட உடல் உறுப்புகளாக தான் சாத்தான்களை கொண்டிருப்பானே தவிர அது மேல உள்ள கோபமோ வெறுப்போ இல்லை. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ யாகிமாரோ கோவப்படுறான். பட் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. நம்மளுக்கு கோவம் வந்தா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நம்ம காதால, இல்ல மூக்கால, இல்ல கண்ணால? பிறகு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண? யாகிமாரோக்கு அவன் அறியாமலே அவன் வாயிலேருந்து சத்தம் வருது. ஒரு பைத்தியம் முடிச்சவன் கோவத்துல கத்துற மாதிரி கத்துறான். அதை பாக்குற சோல்ஜர்ஸோ அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. அவனை சாத்தான் மான்ஸ்டர்னு சொல்றாங்க. அப்ப இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண விஷயம் என்ன? காய்ஸ், இவ்வளவு நாளா யாகிமாரோ சாத்தாங்கிட்ட மட்டும் பார்த்துட்டு இருந்த சிவப்பு கலரை மனுஷங்க மேலேயும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா, எவ்வளவுதான் இந்த குழந்தைங்க வீக்கா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க என்னதான் வீக்கா இருக்கவங்க உயிரை அடிச்சாலும் இந்த உலகத்துல குறிப்பா சொல்லணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களை விட எவனோ இன்னும் ஒருத்தவன் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன் அவனுக்கு 2 கால் இல்லாம இருக்கலாம். அவனுக்கு 2 கை கூட இல்லாம இருக்கலாம். இவ்வளோ ஏன் அவனுக்கு 2 கண்ணு கூட தெரியாம இருக்கலாம். பட் அவனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த உலகம் எவ்வளோ அன்ஃபேரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். யாகிமாரோ அங்க இருக்க ஒருத்தனையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு இவ்வளோ பவரா? இது அன்ஃபேர், இது நியாயமே இல்லை அப்படின்னு அங்கிருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான். பட் தப்பிக்கிறதா அதெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. யாகிமாரோ சாதாரணமா போட்டு தரல. அதுல ஒருத்தவன் கத்தியை வச்சு பிளாக் பண்ணியிருப்பான். பட் அந்த கத்தியோட சேர்த்தே அவன் தலையை வீசி எரிஞ்சிருப்பான். இந்த குழந்தைங்க எவ்வளோ வீக்குன்னு சொல்லி இவங்க காட்டியிருப்பாங்க. பட் இவன் முன்னாடி இவங்க எவ்வளோ வீக்குன்னு சொல்லி யாகிமாரோ காமிச்சிருப்பான். காய்ஸ், அங்க உள்ள ஒருத்தவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிருவான். இங்க யாகிமாரோ இறந்து கிடக்கிற மியோவை பாக்குறான். அப்போ வாயிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் மியோங்க
லவ்ங்கிற ஒரு வார்த்தை வெளியே வருது. இந்த சீனை நீங்க சத்தியமா அனிமில பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே இங்க டொரோரோ யாகிமாரு கிட்ட நம்ம மியோவோட ஒரு ஆசை இருக்கு இல்லையா? தங்க நிற பைசோல அதுவும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பயிர்கள கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்திருப்பா. அந்த பயிரை எடுத்துட்டு வந்து டொரோரோ நம்ம யாகிமாருகிட்ட குடுக்குறான். காய்ஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது. காய்ஸ் ஒரு முக்கியமான விஷயம். நான் நடுவுல இந்த அன்ஃபேர்ங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருப்பேன்ல. பட் அனிமேட்டர்ல இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. மியோ இறந்து கிடக்கிறத பார்த்து யாகிமாரு கத்திக்கிட்டே அங்க இருக்கவங்கள கொன்னுருப்பானே தவிர வேற எந்த விஷயமும் அதுல சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆத்தர் அதுல நிறைய விஷயத்த உள்ள ஒழிச்சு வச்சிருப்பாரு. அதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க. அடுத்த எபிசோட்லயும் கண்டிப்பா இதை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, நான் உங்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லலை. நீங்க பார்க்குற வீடியோவுக்கு லைக் போட்டாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஒரு 90 பேர் பார்க்குறீங்க, ஆனால் 10 பேர் பக்கம் தான் லைக் போடுறீங்க. கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்கிறதுக்காக நான் வீடியோ ஏதோ தானோலாம் போட மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே சப்போர்ட் என்னன்னா லைக் போடுறது தான். ஸோ அப்போ தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் காய்ஸ்.